வெல்கம் டு மை சேனல். ஹோம் ஸ்டைல் சன்னா மசாலா ரெசிபி. இதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு கருப்பு சுண்டல், ஒயிட் சுண்டலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அலசிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுக்க போகிறேன். இதுவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்ததுன்னா அது ஊறுற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். மசாலாவுக்கு 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 4 சின்ன பீஸ் பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் மேத்தி லீஃப், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. ரொம்ப மசாலா டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு அதில் பாதி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். ஊற வச்சுருந்த சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. ஒயிட் சுண்டல் யூஸ் பண்ணுறப்போ லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும், சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நாட்டு சுண்டல்ன்றதுனால அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ வெங்காயத்தையும் ஹோல் ஸ்பைசஸையும் ஃபஸ்ட்டு தனியாக மசாலா பேஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ரேண்டமாக அனியன்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 வெங்காயம், அதோட ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் போட்டு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு 2.5 தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு தக்காளியை மட்டும் தனி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம மிக்சியில் போட்டாலே நல்லா ஜூஸி ஃபார்ம்லாம் வந்துடும். பச்சை மிளகாயும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடானதுமே நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய்க்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன், ஏன்னா மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். சூடானதுமே 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம், சீரகம் எண்ணெயிலே பொரியிறப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வெங்காய பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். வெங்காயம் அரைக்கிறப்போவே தனியாக இஞ்சி பூண்டு அதையும் முழுசாக சேர்த்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சமையல் செய்கிறப்போ நம்ம எண்ணெய் கூட குறைச்சி சேர்த்துருப்போம். ஒருவேளை ஆனியன் பேஸ்ட் பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு அந்த பச்சை வாசம் அடங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கலர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் சேர்த்துமே அதோட பச்சை வாசம் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நான் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.25 ஸ்பூன் சீரகத்தூள். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோன்னா ஆயில் பிரிஞ்சு வர டைமில் சுண்டலை சேர்த்துக்கலாம்.
1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா மசாலா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். உப்பு, பச்சை கொத்தமல்லி லீஃபையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 15 விசில் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன். கருப்பு சுண்டல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால 15 விசில்ஸ். ஸ்டீம் நல்லா அடங்கிருச்சு, மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா மறுபடியுமே ஒரு 3-4 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச வெந்தயக்கீரையை லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு மேலாப்பில் தூவி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 to 8 செகண்ட்ஸ் மட்டும் அந்த அடுப்பு தணலில் லோ ஃப்ளேம் இருந்தால் போதும். அதிகமாக குக் ஆச்சுன்னா அதோட கசப்பு தன்மை ரெசிபியில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த மேத்தி லீஃபோட ஸ்மெல் அந்த தணல்லே வந்து ரெசிபியில் நல்லா இறங்கும். இந்த சன்னா மசாலா பூரி சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு பிடிக்கும்னா வெரைட்டி ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஹாப்பி ஃபுட்.